السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبعد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய வல்லவன் ரஹ்மானை போற்றி புகழ்ந்து நற்குணங்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டிய நம் உயிரிலும் மேலான தலைவர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மிக பெரும் அன்பின் காரணமாக இரவு வணக்கங்களிலே புனிதமான இந்த மாதத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில நேற்றைய தினம் நான் கடைசியாக பெற்றோர்கள் பிள்ளைகளை மார்க்கமான பிள்ளைகளாக வளர்க்கணும், உருவாக்கணும். அதே போல பெற்றோர்கள் மார்க்கமாக இருந்தாலும் பல பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, வழி தவறி போறாங்க. ஆனால் ஒரு பிள்ளை வாப்பா சொல்றது புள்ள கேட்கறதை விட சரி, நீங்க அதிகமான குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு பிள்ளைய மார்க்கமான பிள்ளையாக உருவாக்கினால் பெற்றோர்கள் வழி தவறி இருந்தால் கூட சரி, குடும்பத்தில் உள்ள ஏனையவர்கள் கொஞ்சம் மார்க்கத்தை விட்டு விலகி இருந்தால் கூட அந்த இளம் வயதுல உள்ள பிள்ளைகள், வாலிபர்கள், அவங்களுக்கு விளக்கம் இருந்தால், தெளிவு இருந்தால் அவங்க அதிகம் கவனம் எடுப்பாங்க தன்னுடைய குடும்பத்தை வழி நடாத்துவதற்கு, திருத்துவதற்கு. அந்த அடிப்படையில அல்லாஹு தஆலா குர்ஆன்ல மிக முக்கியமான ஒரு வரலாறு சொல்லி காட்டுறார். இந்த வரலாறு நாம் எல்லாரும் அறிஞ்ச வரலாறு தான், தெரிஞ்சதுதான். 18வது அத்தியாயம் சூரா கஹஃப். கஹஃப் என்றாலே எல்லாருக்கும் தெரியும், குகைவாசிகளுடைய சம்பவம். இப்ப குகைவாசிகளுடைய சம்பவம் எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அவங்க குகைக்கு போனாங்க, இத்தனை வருஷம் இருந்தாங்க, அல்லாஹ் தூங்க வச்சான். ஆனால் நம்மில் எத்தனை பேருக்கு அவர்கள் ஏன் குகைக்கு போனார்கள் என்று எத்தனை பேருக்கு தெரியும்? என்ன நடந்துச்சு, ஏன் குகைக்கு போகணும், போனது குகைவாசிகள் என்று சொல்லி பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறது. சரி, 18வது அத்தியாயம் சூரா கஹஃப் 10வது வசனம் அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லி காட்டுகிறான். இந்த குகைக்கு போனவங்க யார் என்றால் அவல் ஃபித்யது இலல் கஹஃப். அந்த குகைக்கு போனவர்கள், குகையிலே தஞ்சம் புகுந்தவர்கள் யார்? இளைஞர்கள், வாலிபர்கள். சில வாலிபர்கள் அவங்க தான் அந்த குகையிலே போய் தஞ்சம் புகுந்தாங்க. அப்ப ஏன் வாலிபர்கள் குகைக்கு போகணும்? அதுக்கு என்ன காரணம், என்ன நடந்துச்சு? 13வது வசனத்துல, சூரா கஹஃப்ல 13வது வசனத்துல திரும்ப அல்லாஹ் சொல்றான், நபிக்கு அல்லாஹ் சொல்றான், நபியே, நஹ்னு நகுஸ்ஸு அலைக நபஅஹும் பில் ஹக். உண்மையான இந்த வரலாறு உங்களுக்கு சொல்றோம். இன்னஹும் ஃபித்யத்துன். திரும்ப அல்லாஹ் இன்னொரு முறை ரீகன்ஃபர்ம், அதை ஹைலைட் பண்ணி அல்லாஹ் காட்டுறார். சாதாரணமானவங்க இல்ல, இன்னஹும் ஃபித்யத்துன், நிச்சயமாக அவர்கள் இளைஞர்கள். ஆமனு பிரப்பிஹிம், ரப்பை அவர்கள் ஈமான் கொண்டார்கள். வஸித்னாஹும் ஹுதா, அவர்களுக்கு நாம் என்ன செய்தோம், நேர்வழியை அதிகப்படுத்தி கொடுத்தோம் என்றால். அடுத்தடுத்த வசனங்களை நீங்க வாசிக்கிற நேரம், நான் அதிகமா அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் இருக்குது. ரமலான் மாதத்துல மட்டும்தான் இந்த உம்மத்துல பல பேர் குர்ஆனையே ஓதுவார்கள். ஏனைய மாதங்கள் ஓதுறதே குறைவு. ஆனால் இந்த குர்ஆன் ஓதுவதற்கு மட்டும் வந்த புத்தகம் அல்ல, வாழ்க்கைக்கு வழிகாட்டி அதனுடைய அர்த்தத்தை வாசிக்கணும், விளங்கணும். இந்த சூரா கஹஃபுடைய அத்தியாயத்தினுடைய வசனங்களை மொழிபெயர்ப்ப அர்த்தத்தை வாசிச்சு நாம விளங்கி இருந்தால் ஏன் இந்த இளைஞர்கள் குகைக்கு போனாங்க என்பது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அல்லாஹ் அடுத்தடுத்த வசனங்கள்ல சொல்லி காட்டுறான். அந்த காலத்துல, அந்த இளைஞர்கள் வாழ்ந்த அந்த காலத்துல, அந்த இடத்துல ஒரு கொடுங்கோல அரசன் இருக்கிறான். இணை வைப்பை வற்புறுத்துகிறான்.
அல்லாஹ்வை நம்பிய இந்த இளைஞர்கள் அந்த கொடுங்கோல அரசனுக்கு அடிபணியாம பப்ளிக்கா அந்த சபையில எழும்பி நின்று இஸ்காமு அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அவர்கள் எழும்பி நின்றார்கள். எதுக்கு? அரசனுக்கு எதிராக. அல்லாஹ் ஒருவன் தான் என்ற ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக எழும்பி நின்று தைரியமாக பேசினார்கள். அதுக்கு பிறகுதான் அவங்களுக்கு அங்க இருக்க முடியாம அங்க உள்ள இன்னொரு இளைஞனுடைய ஒரு மஷூரா, நீங்க இங்க போய் இப்படி நம்ம இந்த இடத்துல போய் குகையில போய் ஒதுங்கிக் கொள்வோம். அன்பு சகோதரர்களை, பெரியவர்களை, நான் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? தைரியமாக எழுப்பி நின்றாங்களா இல்லையா? கொடுங்கோல அரசனுக்கு முன்னாடி அல்லாதான் ஒருவன் என்பதை சொன்னாங்களா இல்லையா? அந்த இளைஞர்கள், வாலிபர்கள் அல்லாஹ் பெருமைப்படுத்தி குர்ஆன்லயே அவர்களை பத்தி பேசினானா இல்லையா? நாம் இன்னைக்கு அரசன் முன்னாடி எல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. சரி, பப்ளிக்கா சொல்றதெல்லாம், பகிரங்கமா பேசுறதெல்லாம் ரெண்டாவது இருக்கட்டும். என் குடும்பத்துக்குள்ள, என் வீட்டுக்குள்ள நடக்கிற பாவங்களை, எங்களுடைய குடும்பம், தாயுடைய குடும்பம், தந்தையுடைய குடும்பத்துல இன்னும் பல பேர் இந்த ஏகத்துவத்திலே விளக்கம் இல்லாமல் இருக்கிறார்கள். குர்ஆன் சுன்னா அடிப்படையிலே வாழ்க்கையை வாழாத எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். நம்முடைய இளைஞர்கள், இளம் வயதில் உள்ள வாலிபர்கள் மார்க்கத்தை படித்து தைரியமாக, இது சாதாரணமா உலக விஷயத்துல எதையும் என்ன செய்யலாம், படிச்சிடலாம். ஆனால் மறுமைக்கு எது மிக மிக முக்கியம்? குர்ஆனையும் சுன்னாவையும் படித்து அதன்படி வாழ்ந்து, கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா என்றது வாப்பாக்கும் உம்மாக்கும் மட்டும் இல்ல, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட எல்லாருக்கும் அல்லாஹ் சொல்றது, இளைஞர்களுக்கும் தான். தன்னுடைய தாயை, தந்தையை, தன் சகோதரனை, சகோதரியை, தன் மனைவியை, தன் பிள்ளைகளை, குடும்பத்தை விட்டு பாதுகாக்க வேண்டியது எல்லாருக்கும் பொறுப்பு. அந்த அடிப்படையில இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு, வளர்ந்து வரக்கூடிய இளம் சமூகத்துக்கு இந்த உலகத்தில் உள்ள தொழில் கல்விகளை படிச்சு சம்பாதிக்கிறதுக்கான திட்டங்களை நம்ம நிறைய தீட்டுற மாதிரி, மறுமைக்கான திட்டங்களை, இந்த உலகத்திலே நாம நல்ல விடயங்களை படித்து குர்ஆனையும் சுன்னாவையும் நல்ல முறையில படித்து மறுமைக்காக நம்மையும் நம் குடும்பத்தையும் தயார் செய்ய வேண்டிய மிகப்பெரிய பங்களிப்பு இளைஞர்கள் மூலமாகவும் வரணும். அப்படி ஒரு அழகான குடும்பம். வாப்பா தப்பு செய்யும் போது புள்ள திருத்தணும், புள்ள தப்பு செய்யும் போது உம்மா திருத்தணும். குடும்பத்துக்குள்ள யாரும் பாவம் செய்யும் போது ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளக்கூடிய ஒரு அழகான இஸ்லாமிய குடும்பத்தை உருவாக்கிட்டோம் என்றால் அதுதான் மறுமைக்கான வெற்றி. அன்பு சகோதரர்களே, நேற்று சொன்னாங்க சூரா ஹூத் இன்னைக்கு தொழுகையில ஓதப்படும் என்று நினைக்கிறேன். ஓதி இருப்பாங்க. 11வது அத்தியாயம் சூரா ஹூத் 42வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான் நூஹ் நபியுடைய சம்பவம். சரி, இதுல நானும் நீங்களும் கொஞ்சம் மனசால இதை சிந்திச்சு பார்த்தோம்னா, அல்லாஹு தாலா நூஹ் நபியுடைய மகன் சம்பந்தமா சொல்ற நேரம் மழை பெய்யுது, கப்பல் மிதக்குது, அவரை கூப்பிடுறார் மகனை. 42வது வசனம் சூரா ஹூத்ல, யா புனையே, நண்பு மகனே, இருக்கம் ஆனா வந்து எங்களோட சேர்ந்துக்கோ, காஃபிராகிறாத அவர் அன்பாக அழைக்கிறார். அவன் மறுக்கிறான். கண்ணு முன்னாடி அடித்து அப்படி இழுத்துட்டு போறத நூஹ் நபி பார்க்கிறார். எல்லாம் முடிய அவர் எல்லாவிடத்துல பிரார்த்தித்தார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறார், நூஹ் நம்மை அழைத்தாருங்க. சுப்ஹானல்லாஹ். நாங்க என்ன சிந்திக்கணும் தெரியுமா? நூஹ் நபி அல்லாஹ் கூப்பிட்டு என்ன சொன்னார்? இன்ன பனி மின் அஹ்லி, யா அல்லாஹ் என் மகன், யா அல்லாஹ் என்னுடைய குடும்பம், யா அல்லாஹ் இன்ன வஅதக்கல் ஹக், உன்னுடைய வாக்கு உண்மையானது யா அல்லாஹ். என் புள்ள, என் குடும்பம், அவரும் வாப்பா தானே, அவருக்கும் புள்ள என்ற அந்த பாசம் இருந்திருக்கும் தானே. அல்லாஹ்விடத்தில் அவர் கேட்கிறார். அல்லாஹ் கொடுத்த ரிப்ளை என்ன தெரியுமா சகோதரர்களே, தந்தைமார்களே? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், யா நூஹ், நூஹே, இன்னஹு லைஸ மின் அஹ்லிக், அவர் உங்கள் குடும்பமே கிடையாது. வ இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ், அவனுடைய அமல்கள் நல்லதாக இல்லை, அவனோட குடும்பமே இல்லைன்ட்டான். சிந்திச்சு பாருங்க. 950 வருடம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். 50 குறைய 1000 ஆண்டுகள் தஅவா செய்தவர், சொல்லனா துயரங்களுக்கு உள்ளானவர். கொஞ்சம் பேர் அவரை நம்பி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு
யார் யாரோ கப்பல்ல ஏறுகிற நேரம், உயிரினங்கள் எல்லாம் சோடி சோடியாக கப்பல்ல ஏறுகிற நேரம், தன்னுடைய சொந்த மகனுக்கு ஈமான் கிடைக்கல, அல்லாஹ் அந்த ஹிதாயத்தை கொடுக்கல. எவ்வளவு ஒரு வாப்பாவாக, நபியாக நாங்க பாக்குறத விட்டுட்டு ஒரு வாப்பாவாக அவருடைய இடத்துல இருந்து சிந்திச்சு பார்த்தா, 950 வருஷம் தாவா செய்த ஒருத்தருக்கு கூட தன் மகனை ஈமான் உள்ள மகனாக மாற்றுவதற்கு அல்லாஹ் அருள் புரியல், அல்ல நாடல்ல. ஆனா இன்றைக்கு நம் பிள்ளைகளுக்கு அல்லாஹ் இஸ்லாத்தை தந்திருந்தால், இந்த மார்க்கத்தை தந்திருந்தால், அந்த மார்க்கத்திலே உண்மையாக உறுதியானவர்களாக மாற்றுவது நம் பொறுப்பா இல்லையா? அதற்காக நம்ம முயற்சி எடுக்கணுமா இல்லையா? ஒவ்வொரு வருடமும் பாட புத்தகங்களுக்காக ஆயிரக்கணக்கில் செலவழிக்கத்தான் வேணும், படிக்க வைக்கத்தான் வேணும். ஆனால் ஸ்கூல்ல புக் லிஸ்ட வாங்கக்கூடிய வாப்பமார் பெற்றோர்கள் வருஷத்தில் ஒரு 2 புத்தகமாவது இஸ்லாமிய மார்க்க விளக்கங்களை படிக்கக்கூடிய புத்தகம், குறைஞ்சது ரமலான் மாசத்திலேயாவது ஒரே ஒரு புத்தகமாவது குர்ஆனை பற்றி பிள்ளைகள் படிப்பதற்காக, ஹதீஸ்களை படிப்பதற்காக, வரலாறுகளை, ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறை, தியாக வரலாறுகள், சஹாபாக்களுடைய வரலாறுகளை படிப்பதற்காக இந்த வருஷம் இந்த புக்கை நீங்க படிச்சு முடிக்கணும். எனக்கு தெரியும், சர்வதேச பாடசாலைகளை படிக்கக்கூடிய பிள்ளைகள் லண்டன் சிலபஸ், கேம்பிரிட்ஜ், எடெக்ஸல் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா 50-60 போகுது ஒரு வருஷத்துக்கு பாட எக்ஸஸ், அதாவது டெக்ஸ்ட் புக்கு மட்டுமே. அவ்வளவு செலவழிக்கிறோம், தப்புன்னு சொல்லல, படிக்க வைக்கத்தான் வேணும். நல்ல கல்விமான்கள் இந்த சமூகத்திலே உருவாகத்தான் வேணும். அவர்கள் வெறுமனே இந்த உலகத்துக்கு மட்டும் பலனளிக்கக்கூடிய படிப்பை படித்து அதோட நிப்பாட்டிராமல் குர்ஆனையும் ஹதீஸையும் படித்து அதிலே தெளிவுள்ளவர்களாக மாறணும். அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, அந்த அடிப்படையில பெற்றோர்களுக்கும் இதுல பங்கிருக்கிறேன். இளைஞர்களுக்கும் நாம மார்க்கத்தை படிக்கணும், நாம குர்ஆனையும் சுன்னாவையும் விளங்கி கொள்ளணும். என் குடும்பத்திலே என் தாய், என் தந்தை, எங்களுடைய மூதாதையர்கள், வயசானவர்கள் பழைய காலத்துல தெரியாமல் இன்னும் மூட நம்பிக்கைகள்ல இன்னும் இருக்குது, இல்லாம இல்ல. சிறுக்கு விதத்து முற்றாக ஒளி அல்ல, இன்னும் இருக்குது. ஆனால் 30 வருஷத்துக்கு இருந்ததை விட இப்ப குறைஞ்சிருக்குது, ஆனால் இன்னும் இருக்குது. அப்ப நம் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டுமாவது குறைந்தபட்சம் அதை சொல்லிக் கொடுத்து அவர்களை திருத்தி எல்லாரும் ஒன்றாக குடும்பமாக சொர்க்கம் நுழையணும். இதைத்தான் மனசுல அடிக்கடி சிந்திக்கணும். நம்ம எல்லாரும் குடும்பமாக அழகாக ஒன்றாக அந்த ஜென்னாவுல வாழணுமே. அதற்கு நாம இந்த உலகத்தில் ஒரு அழகான இஸ்லாமிய குடும்பமாக, குறிப்பாக இந்த சமூகத்திலே வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்கள் ரொம்ப வேதனை. நீங்க இப்படி இங்க முன்னால் ஒரு சர்ச் இருக்கிறதா இல்லையா, பல வாகனங்கள் நிப்பாட்டப்பட்டிருக்கிறது. நான் வரும்போது இப்படி அங்கல லைட் இல்ல, ஒன்றும் இல்லை, அவ்வளவு சத்தம். சும்மா போய் பாக்குறேன், 8 பொடியமார் நின்று பார்த்துட்டு வர்ற என்ன நடக்குது. 8 பொடியமார் தொப்பியம் போட்டுட்டு தொலை போறோம்னு வீட்டுல சொல்லிட்டு வந்திருப்பாங்க போல. தொப்பியம் போட்டுட்டு இவ்வளவு பெரிய போலை வச்சு அவ்வளவு வாகனங்கள் நிக்குது. வீசி கத்தி போல் அடிச்சு விளையாடிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு புனிதமான இரவுகள். திரும்ப கிடைக்குமா இப்படி ஒரு வாய்ப்பு? அடுத்த வருஷம் வரைக்கும் இருக்கணும். அப்போ உயிரோடு இருப்போமா தெரியாது. சரி, வீசி விளையாடிட்டு இருக்கிறாங்க. நான் பக்கத்துல போய் பார்த்தேன், எல்லா பொடியமாரும் வேர்த்து ஊத்து. சரி, அல்லாஹ்வுடைய அச்சத்தால் இந்த இரவுகள்ல கண்கள்ல இருந்து அஞ்சி நடுங்கி பாவங்களை நினைத்து கண்ணீர் வடிய வேண்டிய இந்த இரவுகள்ல அல்லாஹ்வை மறந்து விட்டு தூஷணங்களை பேசிக்கொண்டு, தவறான வார்த்தைகளை பேசிக்கொண்டு, விளையாடி கொண்டு, வீணாக வியர்வை சிந்திக்கொண்டு இந்த இரவை கழிக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கிற இந்த சமூகத்திலே அல்லாஹ் இந்த மஸ்ஜிதுக்குள் நுழையக்கூடிய பாக்கியத்தை எந்த இளைஞர்களுக்கெல்லாம் தந்தாலும் நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறீங்க. உள்ளத்துக்குள்ள ஒரு ஆழமான முடிவெடுத்துக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நானும் நல்ல ஒரு இளைஞனாக, முன்னுதாரணமான இளைஞனாக உருவாகி என் குடும்பத்தையும் ஹராத்தில இருந்து, ஷிர்கில இருந்து, பித்அத்தில இருந்து பாதுகாத்து குடும்பமாக என் தாயோட, தந்தையோட, மனைவியோட, பிள்ளைகளோட சொர்க்கம் நுழையணும். இது ஆள் மனசுல பதிய வேண்டும். இதுல பெற்றோர்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்றேன். பெற்றோர்கள் மார்க்கமா பிள்ளைய வளர்க்கணும் என்பது சம்பந்தமா நான் நிறைய விஷயங்களை சொன்னேன். சில பெற்றோர்கள் இருக்கிறாங்க, மார்க்கமாக பிள்ளைகள் வளரும் போது அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற சில பெற்றோர்களும் சமூகத்தில் இருக்கத்தான் செய்யறாங்க.
புள்ள அடிக்கடி பள்ளியோட மஸ்ஜிதோட தொடர்பா இருக்குது, மார்க்க விடயங்களோட தொடர்பு. எந்த நேரம் இந்த பள்ளியும் கையுமா தான். படிச்சு சம்பாதிக்கிற வேலையை பார்க்காம, நல்ல ஒரு ஜாப் எடுக்காம, எந்த நேரம் பள்ளியில கையுமா இருந்தா சரியா என்று ஈமான் உள்ள எந்த உம்மா பாப்பா பேசக்கூடாது. படிக்கவும் வேணும், மஸ்ஜிதுடனும் தொடர்பாக இருக்கணும். சரி, தாவா பணிகள்லையும் முடிந்த அளவுக்கு ஈடுபடணும். மஸ்ஜித்ல நிர்வாகிகள் நிறைய பேர் இருக்கிறீங்க, இஸ்லாமிய நிறுவனங்களுடைய பொறுப்புதாரிகள் நிறைய பேர் இருப்பீங்க. நான் அடிக்கடி எல்லா மஸ்ஜிதுகளுக்கும் போனா நிர்வாகிகளோட சந்திக்கிற நேரம் கூட, பல நிறுவனங்களுடைய தலைவர்களை சந்திக்கிற நேரமும் கூட, நான் எனக்கு இருக்கிற இந்த ஒரு அனுபவத்தை வச்சு நான் அடிக்கடி சொல்றது, நாம ஒரு காலம் சின்ன வயசுல 14-15 வயசுல இருக்கும் போது ஒரு இளைஞர் அணியாக இருந்தோம். ஒரு டீம் இருந்துச்சு. சரி, அந்த டீம் அடிக்கடி சேர்ந்து கொள்ளுவோம். பாவங்கள்ல இருந்து அது நம்மை பாதுகாக்கும் ஒரு அணியாக இயங்கும் போது. சரி, அதே மாதிரி ஒவ்வொரு மஸ்ஜிதுகள்லையும் எப்படி ஒரு நிர்வாகம் இருக்குதோ, லேடிஸ் பயான் தனி எப்படி பெண்களுக்கு நடக்குதோ, குறைந்த பட்சம் ஒரு மாதத்துல ஒரு முறையாவது இளைஞர்களுக்கென்று தனியான வழிகாட்டுதல் தர்பியா நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டால், அப்படி ஒரு இளைஞர் அணி அதற்காக உருவாக்கப்பட்டு அவர்களுக்கு சில பொறுப்புகள் கொடுக்கப்பட்டு அவர்களையும் இந்த மார்க்கத்தோடு மஸ்ஜிதோடு இணைத்து அப்படி ஒரு திட்டம் ஒவ்வொரு மஸ்ஜிதிலையும் உருவாகினால், இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு இஸ்லாமிய நிறுவனங்களும் அதை பற்றி சிந்தித்து அதற்கான ஒரு திட்டத்தை உருவாக்கினால், ஏன்னா நாங்க தப்புல இருக்கிறாங்க, வழி தவறி போறாங்க என்று நிறைய விமர்சிக்க கூடியவர்கள், வழி தவறாமல் அந்த இளைஞர்களை பாதுகாப்பதற்கு நம்மிடத்துல என்ன திட்டம் இருக்கிறது? நாங்கள் அவர்களை சேர்த்து கொண்டாதான், அவர்களுக்கான சில பொறுப்புகளை கொடுத்தால்தான், அவர்களுக்கான அடிக்கடி வழிகாட்டுதல் நிகழ்ச்சிகள், அவர்களுக்கான சில வாழ்க்கைக்கு எல்லாம் படிப்பு சம்பந்தமா, உலகம் விஷயம் தேவை சம்பந்தமா, தொழில் வழிகாட்டுதல் சம்பந்தமா எல்லாமே மஸ்ஜிதோடு தொடர்பு படுத்தி மார்க்கம் உள்ள இடங்களோடு தொடர்பு படுத்தப்பட்டு அது நடந்தால் அந்த இளைஞர்கள் பாவத்திலிருந்து தூரமாக்கப்படுவார்கள். மார்க்கம் இல்லாத சரி வழி தவறி இருக்கக்கூடிய நண்பர்களை விட்டும் பாதுகாக்கப்படுவார்கள். மஸ்ஜிதோட பழகக்கூடிய சரி அப்படி மார்க்கத்தோடு இருக்கக்கூடிய நண்பர்கள் அவர்களுக்கு கிடைத்தால் அவர்களுடைய வாழ்க்கை நிறைய அதாவது இஸ்லாத்தோட நெருங்கியதாக இருக்கும். நான் பாடசாலையில படிக்கிற நேரம் ஓயல் முடிய ஏலெவலுக்கு என்டர் ஆகினால் வெறும் 4 நாள் தான் பாடசாலை வாழ்க்கை. ஏலெவல்ல அட்வான்ஸ் லெவல்ல என்ன காரணம் தெரியுமா? முதல் நாள் பாடசாலைக்கு போற நேரம் நான் நினைக்கிறேன் கொஞ்சம் லேசா இப்படி தாடி வளர்ந்திருக்கிறது. சரி, அந்த பாடசாலையில டிசிப்ளினுக்கு பொறுப்பான ஆசிரியர் கூப்பிட்டு சொன்னார், நீங்க பிரிஃபெக்ட் மாணவ தலைவரா இருக்கிறீங்க, நீங்க நீங்களே இப்படி டிசிப்ளின் இல்லாம வரலாமான்னு கேட்டார். சுப்ஹானல்லாஹ். முஸ்லிம் பாடசாலைகள், இஸ்லாமிய பாடசாலைகள்ல இன்றைக்கு எவ்வளோ அனாச்சாரங்கள், இசையும் கூத்தும் கும்மாளரும், சுப்ஹானல்லாஹ், மார்க்கத்துல இல்லாத எல்லாம் நடக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் வைத்த தாடியை வைக்க சொன்ன தாடியை வச்சுட்டு வந்தா நீங்களே டிசிப்ளின் இல்லாம நடக்கிறீங்க என்று கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் இது அல்லாஹ்வுடைய தூதருக்காக வைத்திருக்கிறேன், நீங்க நாளைக்கு வரும்போது இதை ஷேவ் பண்ணிட்டு வரணும் என்றாங்க. நான் சொன்னேன், என்னால முடியாது. 2வது நாள் கவுன்சிலிங், ஒவ்வொரு பாடசாலையும் கவுன்சிலர் என்று இருப்பாங்க, கவுன்சிலிங் அறை இருக்கும், அங்க என்ன கூட்டிட்டு போய் எனக்கு கவுன்சிலிங் தரப்படுது. என்ன கவுன்சிலிங் தெரியுமா? இப்ப நீங்க கொஞ்சம் தியாகம் செஞ்சு இந்த தாடியை வலிச்சிட்டு வந்துட்டீங்கன்னா, நீங்க படிச்சு முடிய நல்லா படிச்சு நல்லா வந்த பிறகு சரி அதுக்கப்புறம் தாராளமா உங்களுக்கு தாடி வளர்க்கலாம். இதுதான் எனக்கு தரப்பட்ட அறிவுரை. தாராளமா தாடி வளர்க்கலாம். இப்பைக்கு கொஞ்சம் இதை தியாகம் செய்யுங்களேன். ஏன், நீங்க நல்லா படிக்கிறவர், நீங்க படிச்சு நீங்க எடுத்து தார ரிசல்ட் எங்களுடைய பாடசாலைக்கு பெறுமதியானது. உங்களை இந்த பாடசாலைகளை விட்டு அனுப்பி விட்டோம் என்றால் அந்த ரிசல்ட் எங்களுக்கு இல்லாம போய்த்தரும். எதை மறைமுகமா சொல்றாங்க தெரியுமா? உங்களோட ரிசல்ட் எங்களுக்கு தேவை என்று சொல்றாங்கன்னா, ரிசல்ட் கிடைக்காட்டி அநியாயம் என்று சொல்றாங்கன்னா என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்க தாடியை தொடர்ந்து வச்சுட்டு வந்தா ஸ்கூலை விட்டு அனுப்ப வேண்டி ஏற்படும் என்பதை தான் சொன்னாங்க. 3வது நாள் போன நேரம் பாடசாலையில ஒரு மௌலவி இருக்கிறார், இஸ்லாம் பாடத்துக்கான ஆசிரியர், அவர் ஒரு ஆலிம். அவர் என்ன கூப்பிட்டு சொல்றாரு, இது சுன்னத்து தானே, ஏன் இவ்வளவு பெருசா அலட்டி கொள்றீங்க?
சரி, சும்மா ஒரு சுண்ணத்துக்கு ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்படுத்துறீங்க? இது கடமை இல்லையே, வலிச்சிட்டு வாங்க. கல்விக்காக இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல, வலிச்சிட்டு வாங்க என்றார். என் உள்ளம் கேட்கல. ஏன்னா நாங்க ரசூல்லா பத்தி எங்களுடைய பெற்றோர்கள் அப்படித்தான் எங்களை வளர்த்தோம். இன்றைக்கும் அந்த பெற்றோர்களுக்கு நாங்க நன்றி செலுத்துறோம், துவா கேட்கிறோம். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி நம்முடைய வாழ்க்கையில முன்னுதாரணமாக அவர்கள் இருந்தார்கள். படிச்சு தந்தாங்க, படிக்கக்கூடிய இடங்களுக்கு அனுப்பினார்கள். மார்க்கத்தோடையே வாழுவதற்கு, மஸ்ஜிதோடையே இஸ்லாமிய ஒரு வாழ்க்கையிலேயே வாழுவதற்கு அனுமதி தந்தாங்க. நான் என்னுடைய உமா கிட்ட போய் சொன்னேன், 3வது நாள், நாளைக்கு நான் போய் சொல்ல போறேன், இதுக்கு போறேன், நான் வர மாட்டேன், எனக்கு இங்க படிக்க விருப்பம் இல்லை, நான் பார்த்துக்கொள்றேன்னு சொல்ல போறேன், எனக்கு தாடி தான் முக்கியம். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னா இது. 24 hours 24 மணித்தியாலமும் ஒருத்தருடைய லைஃப்ல நம்ம இப்ப தொழுகிறோம். ரசூல்லா தொழுத மாதிரியே எங்களால தொழ இயலாது. ரசூல்லா அவ்வளவு நீளமா தொழுந்தாங்க. ஆனா நாம இந்த இரவு வணக்கம் என்ற சுண்ணாவை கூட ரமலான்ல மட்டும்தானே ரசூல்லா செஞ்ச மாதிரி முயற்சி எடுக்கிறோம். ஏனைய நாட்கள்ல குறையுது. ஏனைய பல சுண்ணாக்கள் தொடர்ந்து செய்ய இயலாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில, குறிப்பா ஒரு ஆணுடைய வாழ்க்கையில ரசூலுல்லாவுடைய ஒரு சுண்ணாவை நம்ம தூங்கினாலும் நின்றாலும் இருந்தாலும் எங்க இருந்தாலும் ஒரு சுன்னா 24 அவரும் எங்களோடையே ஒட்டி கொண்டிருக்கும் என்றால் அதுதான் ரசூல்லா வைத்த தாடியை ரசூல்லா என்ன சொன்னாங்க? மீசைய கத்தரிக்க, தாடியை விட்டுருங்க. அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் அதுல கவனம் எடுக்கணுமா இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ், என்னுடைய பெற்றோர்கள் எதிர்க்கல்ல, படிப்பு தான் முக்கியம், ஸ்கூலுக்கு தான் போகணும், தாடி எல்லாம் தேவையில்லைன்னு பேசல. அல்லாஹ் போதுமானவன். நீங்க ரசூலுல்லாவுக்காக, இஸ்லாத்துக்காக இந்த முடிவை எடுத்தால் அல்ஹம்துலில்லாஹ். ஆச்சரியம் என்ன தெரியுமா? நான் இன்றைக்கும் நம்புறேன், நான் அந்த 2 வருஷம் சில வேலை பாடசாலையில போய்த்து படித்திருந்தால், சாதாரணமான ஒரு இடத்துல, சரி, ஒரு சாதாரண ஒரு தொழில இருந்திருக்கலாம், அல்லாஹு அலம். ஆனா இந்த 2 வருடம் தான் என் வாழ்க்கையில மொத்த மாற்றத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தினான். அந்த 17 வயதிலிருந்து 19 வயது வரை இருந்த அந்த 2 வருஷத்துக்குள்ள இன்னும் அதிகம் இஸ்லாத்தையும் குர்ஆனையும் சுன்னாவையும் உலக அறிவையும் படிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தான். 19 வயதுல மிம்பர்ல ஏறி குத்துபா செஞ்ச பின்னாடிதான் நான் A-level எக்ஸாம் எழுதினது. அல்ஹம்துலில்லாஹ். ஏன் நான் இதை சொல்றேன் என்றால், நிறைய பேர் இஸ்லாத்துக்காக எல்லாத்தையும் விட்டு இந்த உலக விஷயங்களுக்காக இஸ்லாத்தை அதிகமாக தியாகம் செய்கிறார்கள். உலகத்துல நல்லா இருக்கணும் என்று மார்க்கத்தை விட்டு கொடுக்கிறார்கள். சரி, உலகத்தில் உள்ள எதை வேண்டாலும் மார்க்கத்துக்காக விட்டு கொடுக்க நாம எப்படி சிந்திக்கிறோம்? சரி, இந்த விஷயத்த விட்டு போடும், பரவாயில்ல, மார்க்கமா இருந்தாலும் என்ன செய்ய விட்டுருவோம் என்று நினைக்கிறோம். அப்படி இல்லாமல் இஸ்லாத்துக்காக நாம் என்ன செய்யக்கூடாது? எதையும் இழக்கக்கூடாது. இஸ்லாம் தான் முக்கியம் என்று வாழ்ந்தால் அல்லாஹ் ஒரு நாளும் கைவிட மாட்டான். நான் வாழ்க்கையில அனுபவித்தது. சரி, அல்லாஹ் ஒரு நாளும் கைவிட மாட்டான். நிச்சயமாக அவன் ஒரு சிறப்பான ஒன்றை அல்லாஹ் தருவான். அதனால அதுல ஒரு சுவாரஸ்யம் என்ன தெரியுமா? இந்த ஒரு மௌலவி சொன்னாருன்னு சொன்னனே, தாடி எல்லாம் தேவையில்ல, அதெல்லாம் சுன்னா தானே. ஒரு 4 வருஷம் கழிச்சு ஒரு மஸ்ஜிதுக்கு நான் கொழும்புல போய்த்திருக்கிறேன். சொன்ன அந்த மௌலவிதான், நான் இதை படிப்பினைக்காக சொல்றேன், சொன்ன அந்த மௌலவிதான் அந்த மஸ்ஜிதுல இமாமா நிக்கிறார். நான் முன் சஃப்ல போய்த்திருக்கிறேன். அந்த மஸ்ஜிதுல போர்டு போட்டு இருக்கிற, முன் சஃப்ல உள்ளவர்கள் தொப்பி இல்லாம தொழக்கூடாது. நான் தொப்பி போடல, போய்த்து நிக்கிறேன். அவர் என்ன கண்டுட்டாரு. இப்ப அவருக்கு தெரியும் நான் யார் என்று. என்னை பார்த்தவர் அந்த மஸ்ஜிதில் உள்ள நிர்வாகி ஒன்றா இருக்கணும், அவரை கூப்பிட்டு காதுல என்னமோ சொல்லி அனுப்பினார். வல்லாஹி அல்லாஹ் மீதானே. அவர் எனக்கிட்ட தொப்பிய கையில தந்து, இத போட்டுட்டு தொழுறதா இருந்தா முன்சஃப்ல தொழுவுங்க, இல்லாட்டி பின்னால போங்க என்றார். சிந்தித்து பாருங்க அன்பு சகோதரர்களே, குறிப்பாக இளைஞர்களை விழிச்சு சொல்றேன். நாம் அல்லாஹ்வுடைய தூதர் வலியுறுத்திய விட்டுருங்க, அதாவது தாடியில கை வைக்காதீங்க, விட்டு விடுங்கள் தாடியை.
அது பாட்டுல வளரட்டும் நாங்க ரசூலுல்லாஹ். அந்த தாடியை சுன்னத்து தானே விட்டு போடுங்கன்னு சொன்ன ஆலிம் ரசூலுல்லாஹ் சொல்லாத ஒரு விஷயத்தை கடமையான தொழுகையில கண்டிஷனா கொண்டு வந்து தொப்பி போட்டாதான் நீங்க முன்சப்ல நிக்கலாம் என்று சொல்லுகிறாங்க என்றால், பல உலமாக்கள் இன்றைக்கு சமூகத்தை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இளைஞர்களுக்கும் சொல்றேன், பெற்றோர்களுக்கும் சொல்றேன், நம்முடைய பிள்ளைகளை இஸ்லாத்தை தவறாக சித்தரிக்க கூடியவர்களை பார்த்து விளங்கி அவர்கள்ட்ட இருந்து காப்பாத்தி உண்மையான குர்ஆன் சுன்னாவின் பக்கம் தெளிவாக வாழக்கூடிய இளைஞர்களாக, மார்க்கத்துக்கு முரணான விடயங்களை யாராவது சொல்லுகிற நேரம் அவர்களிடத்துல போய் அழகாக பேசி, சண்டை வேணாம், சச்சரவு வேணாம், அசிங்கமான விவாதங்கள் வேணாம், அழகான முறையில அல்லாஹ் சொல்ற மாதிரி நல்ல முறையில அவர்களோட பேசி, இதுதானே உண்மை, இதுதானே இஸ்லாம் என்று நல்ல முறையிலே மார்க்கத்தை சொல்லக்கூடிய ஒருத்தர் ஒரு தப்பா ஒன்று, ஒரு பிழையான ஒன்று சொல்றாரு, நாம சும்மா பார்த்துட்டு போகாமல் நமக்கு அந்த அறிவு இருக்கணும். இது மார்க்கமா? மௌலவி நீங்க சொல்றீங்க, ஹஸ்ரத் இதை சொன்னீங்களே, இது ரசூலுல்லாஹ் சொன்னதா? இதுக்கு மார்க்கத்திலே என்ன ஆதாரம் இருக்குதுன்னு 18, 19 வயசுல இளைஞனா இருக்கக்கூடிய ஒரு புள்ள மார்க்கத்திலே இதுக்கு ரசூலுல்லாஹ் செய்ததுக்கு ஆதாரம் இருக்குதான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு, ரசூலுல்லாஹ் உண்மையாக இதை செய்தார்களா என்று சிந்திக்கக்கூடிய அளவுக்கு அப்படி ஒரு பிள்ளைய வளர்த்தெடுத்துட்டோம் என்றுவீங்க. அல்ஹம்துலில்லாஹ், மிகப்பெரிய பாக்கியசாலிகள் நாம். லைலத்துல் கத்ர் இரவு சம்பந்தமாக கொழும்புல உள்ள மிகப்பெரிய ஒரு முன்னணி சர்வதேச பாடசாலை, அந்த பாடசாலையில ஒரு டேர்முக்கு ஃபீஸ் மட்டுமே 75,000. அப்ப எவ்வளவு செலவழிச்சு பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம்னு பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ் படிக்க வைப்போம். அண்மையில ரமலான் என்பதால ஒரு சிறப்பு நிகழ்ச்சிக்காக கூப்பிட்டு இருந்தாங்க. பிள்ளைகளுக்கு ரமலானை பத்தி சொல்ல, கடைசியில நான் லைலத்துல் கத்ர் இரவை பற்றி அவங்களுக்கு விளக்கப்படுத்திட்டு ஒரு கொஸ்டின் கேட்டேன். மிக இலங்கையில நம்பர் 1 இன்டர்நேஷனல் ஸ்கூல், முஸ்லிம் மாணவர்கள் நூற்றுக்கணக்கானவங்க இருக்கிறாங்க. நான் ஒரு கொஸ்டின் கேட்டேன், எல்லாம் சொல்லிட்டு, ஸ்டூடெண்ட்ஸ் லைலத்துல் கத்ர் இரவு எப்பன்னு தெரியுமா? அல்லாஹ் மீதானே ரொம்ப வேதனைப்பட்ட நாள் அந்த நாள். இந்த ரமலான்ல நான் போன எல்லா பயான்ல இதை சுட்டி காட்டி பேசினேன். சரி, இன்றைக்கும் அது இன்னும் ஞாபகத்துல இருக்குது. அத்தனை பேரும் சுப்ஹானல்லாஹ், அத்தனை பேரும் ஒருமித்த குரல்ல, ஒரே ஒரு மாணவன் 10ஆம் ஆண்டு கிரேட் 10 ஒரே ஒரு ஸ்டூடெண்ட தவிர அத்தனை பேருமே 27th நைட் என்று தான் சொன்னாங்க. 27 இரவு தான் லைலத்துல் கத்ர் என்று தான் சொன்னார்கள். ஒரே ஒரு மாணவனுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருந்துச்சு கடைசி 10 ஒற்றைப்படை இரவுகள்ல லைலத்துல் கத்ரை தேடணும் என்று. அன்பு சகோதரர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிற செய்தி, இமாம் புகாரி அவர்கள் 2017வது செய்தியாக பதிவிடக்கூடிய செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, கடைசி 10 ரமலான் கடைசி 10 ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்துல் கத்ரை தேடுங்கள். ஒரு மௌலவி பகிரங்கமா முன்னாடி வந்து 27 தான் லைலத்துல் கத்ர் இரவு சொன்னால், நம்முடைய பிள்ளைகள்ல எத்தனை பேருக்கு, இளைஞர்கள்ல எத்தனை பேருக்கு ரசூலுல்லாஹ் இப்படியா சொன்னாங்க, இதற்கு ஆதாரம் இருக்குதா அப்படி என்றாவது சிந்திக்கிறதுக்கு பல பேர் இன்றைக்கு அமானித மோசடி உலமாக்கல்ல தலைமைத்துவங்கள் இருக்கக்கூடிய பல பேர் அமானித மோசடி செய்து கொண்டு ஹதீஸ்களை இஸ்லாத்தை மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பல காரணங்களுக்காக. சரியா? உண்மைய சத்தியத்தை சொல்லாமல். ஆனால் நம்முடைய இளைஞர்கள் முன் வந்தால் அழகான முறையில, அஹ்லாக்கான முறையில அந்த ஆலிமிடத்திலேயோ ஹஸ்ரத்திலேயோ போய், இதுக்கு மார்க்கத்துல ரசூலுல்லாஹ் சொன்னதாக அல்லது குர்ஆன்ல ஒரு தெளிவான விளக்கம் தர முடியுமா அப்படி கேட்கிற ஒரு மனநிலைமையாவது நம்முடைய இளைஞர்களுக்குள்ள வந்திருக்கிறா? அப்படி வரணும். குர்ஆன் என்றால், சுன்னா என்றால் உயிரை விட அதை நேசிக்கணும். இஸ்லாத்துல இல்லாத ஒன்றை, ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாத ஒன்றை 27ல தான் லைலத்துல் கத்ர் ஒருத்தர் அடிச்சு சொல்றாருன்னா, ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாத ஒன்றை அவர் சொல்றாருன்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ்வை விட அவருக்கு வேற வகை ஒன்று வந்திருக்குமோ தெரியாதுன்னு அர்த்தம். அப்ப ஒரு இளைஞனுக்கா இருக்கட்டும், யாருக்கும் மனசு நோகணும். சரி, அராஜகம் பண்ண தேவையில்ல, யாரையும் கேவலப்படுத்தி இழிவுபடுத்த தேவையில்ல. பாவம் உண்மையாக
இந்த வருஷம் இது நடக்கத்தானே போகுது. இன்னும் சில இரவுகள்ல இதுதான் லைலத்துல் கத்ர்னு நினைச்சு கொண்டு இந்த உம்மத்திலே உள்ள அப்பாவி மக்கள் பல பேர் அந்த இரவுல போய் அழுது, அதுல உண்மையாக தக்குவாவோட பேய்த்து அழுது தௌபா செய்றவர்களும் இருப்பார்கள், தெரியாமல் இருப்பார்கள் உண்மையாகவே நிறைய பேர். நாம சொல்லிட்டோமா? குறைஞ்சபட்சம் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு மட்டுமாவது சொல்லிட்டோமா? அப்படி நம்முடைய இளைஞர்கள் தன்னுடைய நண்பர்களுக்கு மத்தியிலேயாவது இதை ஒவ்வொருத்தருக்கா சொல்லி கொடுத்தா சொல்றதுதான் சகோதரர்கள் என்னுடைய கடமை. சரி, நம்முடைய கடமை சொல்லுவதுதான். இந்த குர்ஆன் சுன்னாவுடைய வளாகத்துல நான் கண்ட சின்ன ஒரு தப்பு இருக்குது, என்ன தெரியுமா? 15 வருஷமா சொல்லிட்டோம், இன்னும் திருந்தவா போறாங்க, சொல்லி இவங்க சரி வர மாட்டாங்க. பல பேருடைய சரி எவ்வளவு வருஷமா சொல்றேன், கேட்கவா போறாங்க, இவங்க திருந்த மாட்டாங்க, இவங்க சரி வர மாட்டாங்க என்று பேசுகிறோம். பல பேர் பேசுறாங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படி இல்லை, சொல்லுவதுதான் நம்முடைய கடமையை தவிர அவங்களை திருத்துறது ரப்புடைய வேலாது. நாம் அதை கையில எடுக்க இயலாது. அழகா யாருக்கும் நாம இவர்கள் எல்லாம் நரகவாதிகள் என்று தீர்ப்பு கொடுக்கவும் மேலாது. அவங்க எப்ப திருந்துவாங்க, எப்ப மாறி நம்மை விட குர்ஆன்லையும் சுன்னாலையும் உறுதியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உருவாக்கப்படலாம். அல்லாஹ் அறிந்தவர். அதனால சத்தியத்தை நாம் அறிந்திருந்தால் அழகான முறையில நம்முடைய குடும்பத்தாருக்கு, நண்பர்களுக்கு, நம்மை சார்ந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு நல்ல முறையிலே சொல்லிக் கொடுப்போம். சரி, அந்த பணியை நம்ம கையில எடுக்கணும். இன்னும் இது எல்லாருக்கும் போய் சேரவில்லை, அதானே உண்மை. சொல்லிட்டே இருப்போம், உயிருள்ள வரைக்கும் சத்தியத்தை சொல்லிக் கொண்டே இருப்போம். குறிப்பாக இளைஞர்கள், நமக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை, நாம படிக்கிறதும் தொழில் செய்யறதும் ஜப்பு தேடுறதும் இன்டர்வியூக்கு போறதும் மட்டும்தான் நம்முடைய வேலை என்று நினைத்தால், நான் நேற்று சொன்னனே, அல்லாஹ்வுடைய அரிசில மறுமையில நிழல் கிடைக்கக்கூடிய கூட்டம், அதுல மிக முக்கியமான கூட்டம் ஷாபுன், இளைஞர்கள். எப்படிப்பட்ட இளைஞர்கள்? நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில தன்னுடைய வாழ்நாளை அவர் கழித்திருக்கணும். அப்படிப்பட்ட இளைஞனாக குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் முரணாக ஒன்று இந்த சமூகத்துல அரங்கேறுதா, வேதனைப்படணும், மனசுல கவலை வரணும். நாம நம்மால எதை செய்யலாம், எங்கள் பக்கத்திலிருந்து, என்னுடைய புறத்திலிருந்து இதுக்காக என்ன பங்களிப்பு செய்யலாம்? சின்ன ஒரு பங்களிப்பாவது இந்த பிதஅத்தை இல்லாமல் ஒழிப்பதற்கு, இந்த ஷிர்க்குகளை எல்லாம் நீக்குவதற்கு என்னால என்ன செய்யலாம்? சிந்திக்கணும். அப்படிப்பட்ட இளைஞர்களாக உருவாகணும். அன்பு சகோதரர்களே, அந்த அடிப்படையில கடைசியா, இன்னைக்கு நேரம் குறுகியது என்பதால கடைசியா நான் நேற்று சொன்னேன், முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய வரலாறு, அதனுடைய இறுதி பகுதி எனக்கும் உங்களுக்கும் மிகப்பெரிய படிப்பினை இருக்குது, மிகப்பெரிய படிப்பினை இருக்குது. சரியாக இவருடைய வாழ்க்கை வரலாறு படித்த ஒருத்தர் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக இந்த உலகம் நிரந்தரம் இல்லை என்பதை திரும்ப திரும்ப உணர்த்தக்கூடிய, வாயால மட்டும் இல்ல உள்ளத்தால நடைமுறையில அதை செயல்படுத்தி காட்டினவர். காலையில ஒரு ஆடை, மாலையில ஒரு ஆடை, விரும்பின மாதிரி ஒரு நாளையே பல ஆடைகளை அணிந்தவர், அவ்வளவு வசதியானவர். எப்படி கடைசியில் அல்லாஹ்வுக்காக எல்லாத்தையும் விட்டார். அவர் ஒரு இளைஞர், ஞாபகம் வச்சுக்கோ. அவர் ஒரு வாலிபன். உஹது யுத்த களத்துல முஸ்லிம்கள் தாக்கப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்துல, நிலைமை மோசமாக பெய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே, ரசூலுல்லாஹ்வை சில சஹாபாக்கள் பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே, முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு விளங்குது நிலைமை மோசமா போகுது. ரசூலுல்லாஹ்வை குறி வைத்து தாக்குகிறார்கள். இதுக்கு என்ன செய்யலாம் என்று யோசிச்சார். ரசூலுல்லாஹ்வை எப்படி பாதுகாக்கலாம் என்று சிந்தித்தார். முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள வரலாற்றுல எப்படி சொல்லுவாங்கன்னா, ரசூலுல்லாஹ் மாதிரியே இருந்த ஒரு சஹாபி. அவருடைய அந்த குணங்களும் சரி, அவருடைய முகம், அவருடைய ஒவ்வொரு இதுவும் எல்லாமே அல்லாஹ்வுடைய தூதர் மாதிரியே இருக்குமா. அவர் என்ன செய்யறார் தெரியுமா? எப்படி சிந்திக்கிறார் பாருங்க. ரசூலுல்லாஹ் நேரடியாக குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள். எதிரிகளுடைய சிந்தனையை திருப்பணும், ரசூலுல்லாஹ்வை பாதுகாக்கணும். அவர் தலை கவசத்தை அணிஞ்சு ஒட்டகத்துக்கு மேல ஏறி, காஃபிர்கள் தூரத்திலிருந்து பார்க்கும்படியா அவர் ஒட்டகத்துல ஏறி, ஒரு தலைவர் எப்படி தன்னுடைய தோழர்களுக்கு உபதேசம் செய்வாரோ அத மாதிரி அவர் குர்ஆனுடைய வசனங்களை ஓத ஆரம்பிக்கிறார். எதிரிகள் எல்லாம் இவர் தான் முஹம்மதுன்னு நினைச்சிட்டாங்க. இவரை ரசூலுல்லாஹ் பக்கம் இருந்து இவர் பக்கம் எல்லாருடைய, அதாவது யாருன்னு தெளிவா விளங்குது இல்ல தானே. இப்ப இவர் ஏறி
அந்த ஒட்டகத்துல இவர் அந்த குர்ஆன் வசனங்களை ஓதும் போது இவர் தான் முகம்மதுன்னு அவங்க நினைச்சிட்டாங்க. அவரை குறி வச்சு தாக்க ஆரம்பிக்கிறாங்க. முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு வீர மரணம் அடைகிறார், ஷஹீதாகிறார். மரணிக்கும் போது கூட கொடி அவட்ட கையில தான் இருக்குது, முஸ்லிம்களுடைய கொடி. குர்ஆனுடைய வசனங்களை நாவு மொழியுது, வமா முஹம்மதுன் இல்லா ரசூல். சுப்ஹானல்லாஹ், அதை சொல்லித்தான் அவர் மரணிக்கிறார். அவங்க எல்லாம் மௌத்தாகின ஒவ்வொரு ஷஹீதுகள் ஒவ்வொருத்தரையும் எடுப்பாங்க, அறிவிப்பாங்க, பார்த்து இன்னாளுடைய மகன் இன்னால் மரணிக்கப்பட்டு விட்டார், ஷஹீதாக்கப்பட்டு விட்டார், இப்படி சொல்லுவாங்க, அறிவிப்பாங்க. முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஜனாஸா பார்க்கப்படுது. ஒரு தோழர் அறிவிக்கிறார், முஸஅப் இப்னு உமைர் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். ரசூலுல்லாஹ் ஓடி வர்றாங்க, அந்த ஜனாஸாவை பார்க்கிறாங்க. முஸ்லிம்கள் எல்லாரும் ஓடி வருகிறார். எல்லாரும் முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த ஜனாஸாவை பார்த்து அத்தனை பேரும் கண் கலங்கி அழுதார்கள். ஏன் தெரியுமா? இந்த உம்மத்தினுடைய முதல் தாய் அவர். இன்றைக்கு எத்தனையோ தாவா களத்துல உலமாக்கள், பிரச்சாரகர்கள், எல்லாரும் எத்தனையோ பேர் இருந்தாலும் இந்த உம்மத்தின் முதல் தாய் முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்தான் மதீனாவிலே போய் இந்த சமூகத்திலே பிரச்சாரம் முதலாவதாக தாவா செய்து இஸ்லாத்தை மதீனாவிலே பரப்பியவர். அவர் மூலமா இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் தான் மதீனாவுல அதிகம். எல்லாரும் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். ஒரு சஹாபி சொல்றாங்க, முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த யுத்தத்துக்கு வரும்போதே எவ்வளவு ஷஹாதத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறாங்கண்டா, தனக்கான ஒரு கஃன் புடவையை எடுத்துட்டே வந்திருக்கிறாங்க யுத்தத்துக்கு. இளமையை அல்லாஹ்வுடைய பாதையிலே கழித்தார்கள். சொத்து செல்வம் எல்லாத்தையும் அல்லாஹ்வுக்காக துறந்தார்கள். அல்லாஹ்வுடைய பாதையிலே வீரவரணம் சாதாரணமானதும் இல்ல, அறிவுபூர்வமா அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாப்பதற்காக தன் பக்கம் மக்களை திருப்பி ஒரு புத்திசாலியாகவும் சரி இளமையிலையும் நுண்ணறிவாற்றல் உள்ளவராக மிகச்சிறந்த ஆளுமை உள்ளவராக ரசூலுல்லாஹ் நம்பி அனுப்புறாங்களே. அவ்வளவு மூத்த உலமாக்கள் இருந்தும், அதாவது தாய்களாக போகக்கூடிய பல சஹாபாக்கள் மூத்தவர்கள் இருந்தும் இவங்களை அனுப்பினாங்களே. வந்து பார்க்கப்படுது, அவருடைய அந்த கஃன் புடவை எடுத்து போத்துறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு. போத்துறாங்க. போத்தினால் முழுமையா போத்த முடியல. தலையை மூடுகிறார்கள். கால் விளங்குது. காலை மறைக்க போனா தலை விளங்குது. யாருக்கு? யாருக்கு? எந்த முஸஅப் இப்னு உமைர் ஒரு அத்தரை பூசிட்டு அந்த பாதையில போனால் முஸஅப் இப்னு உமைர் வந்தாரா என்று பல மணி நேரம் கழித்து இன்னொருத்தர் வந்தால் கூட விளங்குமே. அவ்வளவு விலை உயர்ந்த வாசனை திரவியங்களை பாவித்தவர், அவ்வளவு சொத்துகளுக்கு உரிமையானவர், அல்லாஹ்வுக்காக எல்லாவற்றையும் விட்டு ஷஹாதத்தை எதிர்பார்த்து அந்த யுத்தத்திலே வீர மரணம் எய்தினாரே. எதிர்பார்த்து தானே யுத்தத்துக்கு கஃன் புடவையும் எடுத்துட்டு வந்திருந்தார்களே. ரசூலுல்லாஹ் அழுதவர்களா அந்த ஜனாசாவை ரசூலுல்லாஹ் தன் கையாலே எடுத்து வச்சு சொன்னாங்க. ஒரு இதுகீர் என்று சொல்லக்கூடிய புல்ல கொண்டு வந்து தலைய கஃன் புடவையால மூடிட்டு கால் பகுதியை அந்த புல்லால மறைங்க சஹாபாக்களுக்கு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முஸ்அப், இதை என்னுடைய முஸ்அப் இதை அல்லாஹ்வுக்காகத்தான் செய்தார் என்பதற்கு நான் சாட்சியின்றாங்க ரசூல். எப்படிப்பட்ட பாக்கியம் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய 70 பேர் மரணிச்ச சபை அது. 70 ஷுஹதாக்கள் இருந்த இடத்துல முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் ரசூலுல்லாஹ் ஸ்பெஷலா இந்த வார்த்தையை சொன்னாங்க, என்னுடைய முஸ்அப் இதை அல்லாஹ்வுக்காகத்தான் செய்தார் என்பதற்கு நான் சாட்சி என்றார்கள். எப்படிப்பட்ட முஸ்அப் இன்னைக்கு எப்படி இருக்கிறார் என்று ரசூலுல்லாஹ் அழுதார்கள். அவ்வளவு முக்கியமான வரலாறு சகோதரர்களே. நம்முடைய இளைஞர்களுக்கு நான் கொஞ்சமாவது இந்த வரலாறுகளை எல்லாம் படிக்கிற நாம் கொஞ்சமாவது என்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்காகவும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசித்து இந்த மார்க்கத்துக்காக என்னால முடிஞ்ச ஒரு பங்களிப்பு, என்னுடைய குடும்பத்தை மார்க்கத்தின் பக்கம் அழைத்து எடுப்பதற்கு, திருத்தி எடுப்பதற்கு, சீர்திருத்தங்களை உருவாக்குவதற்கு நானும் ஏதோ ஒரு வகையில பங்கு செலுத்தணுமே என்ற அந்த உணர்வாவது நம்முடைய இளைஞர்களுக்குள்ள வர வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை ஞாபகப்படுத்தின. பெற்றோர்களாக இருந்தாலும் நாம் மரணிக்கிற சந்தர்ப்பத்தில் அன்பு சகோதரர்களே, தாய்மார்களே,
தந்தைமார்களே, நாங்க மௌத்தாகி நம்முடைய ஜனாசா முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிற நேரமும் இன்னும் இந்த சமூகத்திலே நம்மை ஏமாற்றக்கூடிய உலமாக்களும் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். நம்ம எத்தனை ஜனாசாக்கு போறோம், மார்க்கம் தெரியாத பிள்ளைகளை உருவாக்கிட்டு போனோம் என்றால் நம் ஜனாசாவை வைத்து இன்றைக்கு விதத்துகள்ல விளையாடி கொண்டிருக்கிறார்கள். நான் கிட்டத்துல போன என்னுடைய குடும்பத்துலதான் ஒரு ஜனாசாவுக்கு வாப்பா மார்க்கம் ஓரளவு, ஆனா பிள்ளைகள் மார்க்கமே இல்ல. குடும்பத்துல ஒருத்தர் மௌத்தாகிட்டாங்க, ஜனாசாவை வச்சுட்டு ரசூல்லா சொன்னாங்களே, ஒருத்தர் மரணித்தால் நல்லடியானாக இருந்தால் அந்த ஜனாசா என்ன சொல்லுமா, எவ்வளவு குயிக்கா ஏழுமா, எவ்வளவு சுருக்க ஏழுமா அவ்வளவு சுருக்க என்ன செய்யுங்க, கொண்டு போய் அடக்குங்க. நல்ல ஒரு ஜனாசா அப்படித்தான் சொல்லும், என்னை அவசரமாக குளிப்பாட்டி அவசரமாக என்னை கொண்டு போய் அடக்கம் செய்யுங்கள் என்று. இன்னைக்கு ஒரு ஜனாசா நடந்தால் இந்த உம்மத்துல பல இடங்கள்ல இன்னும் இது நடந்துட்டு தானே இருக்குது. குறைஞ்சபட்சம் நான் மௌத்தாகினால் நாம மட்டும், நான் சொன்ன ஆரம்ப முதல் நாளே இந்த தலைப்பை நான் தெரிவு செய்யறதுக்கு காரணமே, ஒரு தந்தை அவர் சொல்லி இடத்துல அழுதார், வாப்பா கொள்கவாது என்று பார்த்து நம்பி பிள்ளைய முடிச்சு கொடுத்தேன், மகனிடத்துல எந்த மார்க்கமும் இல்லை. இந்த நிலைமை படுமோசமான நிலைமை. எங்கள் மரணத்தை, எங்கள் ஜனாசாவை வைத்துக் கொண்டே எம்மை ஏமாற்றுவார்கள், நம் பிள்ளைகளை ஏமாற்றுவார்கள். காசு பணத்துக்காக இன்றைக்கும் இன்னும் இஸ்லாத்தை மறைத்து ஒழித்து விதத்துகள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பல பேர் மார்க்கத்தை கற்றறிந்தவர்கள். நான் போன அந்த ஜனாசால மரணிச்சிருக்கிறாங்க. அந்த ஜனாசாவை வச்சுட்டு முதலாவது யாசின் முழுக்க ஓதப்படுது. அடுத்தது அஸ்மாவுல் ஹுஸ்னா முழுக்க கத்தி கத்தி மாறி மாறி 4 பேர் கூட்டமா, மௌலவிமார்கள் ஹசரத்துமார்கள் 4 பேர் கூட்டமா நின்றுட்டு அஸ்மாவுல் ஹுஸ்னாவை மொத்தமா சொல்லி முடிச்சாங்க. அதுக்கு பிறகாவது முடியுமான்னு பார்த்தா ஒரு 10-20 தடவை குல் சூறாக்கள் ஜனாசாவை வச்சுட்டு. யாருடைய வழிமுறை இது? யாரு சொல்லி தந்தது இது? சுபஹானல்லாஹ். கடைசில இப்படி பல துவாக்களை சொல்லி சொல்லி கடைசில சுபஹானல்லாஹி வ பிஹம்தி, அதையும் ஒரு டோன்ல, எனக்கு அந்த டோன் வராது. சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சஹீஹான செய்தி. ரசூலுல்லாஹ் தன் மனைவிக்கு சொல்லி கொடுத்த துவா எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்போம். காலையில ஓத வேண்டிய துவா இது 3 தடவை. இந்த துவாவை போய் மரணிச்ச ஜனாசாவை முன்னாடி வச்சுட்டு இதையும் ஓதுறா. ஏன்? உண்மை என்ன தெரியுமா? தெரிஞ்ச எல்லாத்தையும் ஓதணும். எவ்வளவு ஓதினார்களோ அவ்வளோ அங்கால கொடுப்பாங்க. நிறைய ஜனாசாக்கா வேண்டி ஓதினாரு, அங்கால ஏதாவது கிடைக்கும் என்விலப்ல. அதுக்காக வேண்டி இந்த உம்மத்திலே இன்னும் பல உலமாக்கள் சத்தியத்தை மறைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். என் ஜனாசால என் பிள்ளைகளை இப்படி யாரும் ஏமாத்தி விடக் கூடாது. குறைந்தபட்சம் அதுக்காக வேண்டியாவது நம் பிள்ளைகளை மார்க்கப்பட்டுள்ள பிள்ளைகளாக. இப்படி ஏதாவது ஓதுற நேரம் நம்ம பார்க்கிறோம், கொள்கைவாதிகளுடைய ஜனாசாக்களுக்கு போனா யாராவது இந்த மாதிரி செய்யற நேரம் இல்லவான நிப்பாட்டுங்க, அப்படி ஒரு வார்த்தையாவது சொல்லக்கூடிய அளவுக்கு நம் பிள்ளைகளை தயார்படுத்தி இருக்கிறோமா? இது சுண்ணாவா, இது ரசூலுல்லாஹ் காட்டி தந்ததா என்பது நம் பிள்ளைகளுக்கு தெரியுமா? அன்பு சகோதரர்களே, அந்த அடிப்படையில இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்துல நிப்பாட்டு. எனக்கு இதை சொல்லணும் என்று தோணிச்சு. கடைசி கடந்த ரமலான் நான் 3 நாள் இங்க வரும்போது என்னுடைய ஒரு மாமா, என்னுடைய மனைவியுடைய பெரியப்பா, அதாவது ஷேக் ஆதில் ஹசன் அவங்களுடைய வாப்பா 3 நாளுமே என்னோட வந்தார். இதே மஸ்ஜிதுல நம்மோட தொழுதார். 3 நாள் பயான் முடிய நான் அதுக்கு பிறகு நான் வரல. பொதுவா நான் தனியா தொழுறது தான் எனக்கு ரொம்ப விருப்பம். அதனால் நான் வீட்டுல தான் தொழுவேன். ஆனால் இங்க வந்து இபாதத்துகளால ஈர்க்கப்பட்டவர். அதுக்கு அடுத்த நாள் கடைசி வரைக்கும் ஊபர் போட்டு வந்தார். இங்க தொழுதுட்டு தான் போவாரு. சரி, நான் அவரிடத்துல கண்ட 8 வயசுல இருந்து அவரோட பழக்கம் பார்த்து சின்னத்துல இருந்து வளர்ந்த. ஏன் நான் இதை சொல்றேன்டா, உண்மையாக ஒரு தந்தையாக, பொறுப்புள்ள ஒரு தந்தையாக, இந்த ஏகத்துவத்தினுடைய வளர்ச்சிக்கு குறிப்பாக எங்களோட ஊர்ல நிறைய பாடுபட்ட ஒருத்தர். வெறுமனே அவர் மட்டும் கொள்கைக்காக பாடுபட்டு விட்டு நிக்கல. சரி, தன்னுடைய பிள்ளையையும் கொள்கைக்காக, ஏகத்துவத்தின் எழுச்சிக்காக, இஸ்லாத்தை மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு சிறந்த தாயை இந்த உலகத்துக்கு தந்துட்டு தான் அவர் மரணிச்சார். அப்படியே இல்லையா? அவருடைய ஒரு கடைசி ஆசை இருந்துச்சு, என்ன தெரியுமா?
நான் மௌத்தாகினா என் புள்ளதான் என்னை தொழுவிக்கணும், என்னை அடக்கிட்டு என் புள்ளதான் என்னுடைய ஜனாசா பயான செய்யணும். அல்லாஹ் அவருக்கு நசீபாக்கினான். சனிக்கிழமை நைட் அவரு கொஞ்சம் வருத்தம் வந்த நேரம், நான் பக்கத்தில் இருக்கிறேன். சுபஹானல்லாஹ், இன்னும் கண்ணுக்குள்ளே இருக்கிற அவர் என்னை கூப்பிட்டு, பேச முடியாது, மூச்செடுக்க முடியாது, கடைசி நேரம் என்னை கூப்பிட்டு ஒன்று சொன்னார், நான் மௌத்தாகின உடனே என்னை அவசரமாக அடக்கி விடுங்கள் என்றார். இதுதான் அவர் கடைசியா சொன்ன வார்த்தை. அதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனோம். ஒரு நாள் ஃபுல்லா ஹாஸ்பிட்டல்ல, அடுத்த நாள் தஹஜ்ஜத் வேலையில மரணிச்சிருந்தார். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால், இஸ்லாத் மார்க்கத்தை நிறைய நேசிச்சோம். அடிக்கடி என்னப்பா ஃபேமிலியில ஒரு தர்பியா செய்வோமா, நம்ம குடும்பமா ஒரு ட்ரிப் போனா கூட என்ன சுபகுக்கு போற ஒரு நசியத்தை போடுவோம், எத்தனை நைட்டுக்கு ஒரு பயான போடலையா, இப்படி எப்பயுமே மார்க்கத்தை பற்றியே சிந்தித்து கொண்டு, சரி குடும்பத்துல உள்ளவர்களுக்கு தர்பியா ஒன்று செய்யணும், மார்க்கம் செய்யணும், ஊர்ல தன் வீட்டுல மார்க்கமான நிகழ்ச்சிகள் பயான்கள் நடக்கணும் என்பதையே அதிகம் விரும்பின ஒருத்தர். அதே மாதிரி தன் பிள்ளையையும் தன் குடும்பத்தையும் மார்க்கமாக உருவாக்கியவர். ஒவ்வொரு தந்தைக்கு இந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்காதா இல்லையா? சொந்த புள்ள அவருக்காக தொழுவிச்சு, புள்ளையே தன்னுடைய ஜனாசாவையும் அடக்கின பிறகு புள்ளையே தந்தைக்காக ஜனாசா அந்த பயானையும் முறையையும் செய்யக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் அவருக்கு அதை நசீபாக்கினான். அந்த அடிப்படையில நம்ம ஒவ்வொருத்தரும் பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் விரும்பணும், நம்முடைய பிள்ளைகளை, இளைஞர்களாக இருக்கக்கூடிய குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளை மார்க்கப்பட்டுள்ளவர்களாக, ஹராம் இல்லாமல் பித்அத்துகள் ஷிர்க்குகள்ல மூழ்காமல் நாம் மரணித்தாலும் குர்ஆன் சுன்னா அடிப்படையிலே நம்முடைய மரணம், இறுதி நிகழ்வுகள் நடக்கணும், மார்க்கமான முறையில நடக்கணும். அப்படி நாம விரும்பினால் நம் பிள்ளைகளை குர்ஆன் சுன்னாவிலே உறுதியுள்ளவர்களாக நாம உருவாக்கும். அதே மாதிரி இளைஞர்களும் விரும்பணும், அல்லாஹ்வுக்காக, இந்த மார்க்கத்துக்காக, ரசூலுல்லாஹ்வை நேசிக்க கூடியவர்களாக உண்மையாகவே நாம் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த கொள்கையை சரியாக பின்பற்றி இந்த மார்க்கத்துக்காக என்னால முடிந்த அளவுக்கு, என்னால எது முடியுமோ அதை பங்களிப்பாக செய்யக்கூடிய ஒருத்தராக நான் மாறணும். இந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு மாதிரி ஏராளமான வரலாறுகள் இருக்குது. இவங்கள வரலாறெல்லாம் படிச்சுட்டு அவர்கள் இருக்கிற அதே சொர்க்கத்திலே நாம இருக்கணும் என்று ஆசைப்படுவதாக இருந்தால் கொஞ்சமாவது நாம அமளிபாதத்தை செய்யணுமா இல்லையா? கொஞ்சமாவது தியாகம் செய்யணுமா இல்லையா? அந்த ஜன்னாவை எதிர்பார்க்கிறோம் என்றால் மேலான அந்த நபிமார்களோடு, சித்திகீன்களோடு, சுஹதாக்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே இருக்கணும் என்று விரும்புகிறோம் என்றால் அல்லாஹ்வுடைய பாதையிலே பல தியாகங்கள் நாம செய்யணும். இளைஞர்களே, தியாகம் என்பது இந்த வயசுல செய்வதுதான் அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமானது. அதனால முடியுமான வரைக்கும் இந்த ரமலான் நமக்கு தரக்கூடிய பயிற்சியை மிகப்பெரிய பயிற்சியாக உணர்ந்து நடைமுறையில ரமலான் முடிந்த பின்னாடியும் அதிகம் மஸ்ஜிதோடு தொடர்புள்ளவர்களாக, ஈமானிய உணர்வுள்ளவர்களாக, மார்க்கப்பட்டுள்ளவர்களாக கடைசி வரைக்கும் வாழ்ந்து நம் குடும்பத்தையும் பெற்றோர்களையும் அனைவரையும் மார்க்கப்பட்டுள்ளவர்களாக உருவாக்கி குடும்பத்தோடு மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நுழையக்கூடிய பாக்கியத்தை வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிய வேண்டும். இன்னஹாதிஹி தத்கிரா ஃபமன் ஷா அத்தஹத இலா ரப்பிஹி சபீலா வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.